ஹாய் ஒன்னஸ் வியூவர்ஸ் அண்ட் இன்னைக்கு என் கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஆக்டர் எம்எஸ் பாஸ்கர் அவருடைய பையன். இருந்தாலும் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு பேர் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு தமிழ் சினிமாவில் என்றைக்குமே இப்போதைக்கு லவ் ஸ்டோரி அப்படின்னா பயங்கர கனெக்ட் ஆகக்கூடிய 90s கிட்டான நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக 96 படம் வந்திருக்கும். அந்த படத்தில் குட்டி விஜய் சேதுபதியாக வந்திருப்பார் இல்லையா, ஆதித்யா பாஸ்கர் அவர் தான் கூட இருக்கார். ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் பிரதர். அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம், அப்பா ஒரு பெரிய ஆக்டர், பயமுறுத்தி தான் அமைச்சிருப்பாங்க. அண்ட் எந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு உள்ளே போய் நடிக்கும்போது? பயம் இல்லை சுத்தமாக. அதான் நான் எல்லா இதுலேயும் சொல்கிறது. பயந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு போனால் வர்றது கொஞ்சம் ஆக்டிங் அதுவும் போயிடும். ஓகே, அதனால் சரி டென்ஷன் எதுவும் ஆகாமல் அப்படி தான் போனேன். ஸோ அதனால தான் அது என்னோட பெஸ்ட்டாக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் ஆடியன்ஸ் தான். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். அண்ட் நிறைய பேர், நான் இன்னும் படம் பார்க்கல உண்மையாக சொல்லணும், ஏன்னா வந்து டிக்கெட்லாம் ஃபுல்லாக இருக்குது எல்லா இடத்துக்கும், எந்த இது கேட்டாலும் ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ஸோ நீங்களாம் டிக்கெட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போய் படத்தை பார்த்துருவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க கூட பேரா பண்ணவங்க தான் வந்துட்டு பயங்கரமாக ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு மீம்லாம் வந்துச்சு, பார்த்தீங்களான்னு தெரியல. 90s கிட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்லாம் இருக்குது. ஸோ அந்த மீம்லாம் சைடில் போட்டு விடுவோம் நாங்கள், ஓகேவா? ஸோ எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுன்ற மாதிரி மீமில் இருந்துச்சு. அந்த மீம்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து மீம் கிரியேட் பண்ணுற ஜென்ரேஷன் அண்ட் நம்மளே அந்த மீமில் இருக்கும்போதே எப்படி இருக்குது? இல்லை, அதான் சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய முன்னாடி ஆக்டிங் தான் போகணும் அப்படின்னு சொன்ன டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நானும் பாரு ஒரு நாள் இந்த மாதிரி மீம்ஸ்லாம் வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது சொல்கிறேன், நானும் பாரு ஆஸ்கார்லாம் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். யாரு கண்டா நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஓகே, அப்படிங்கும்போது அது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நானும் கௌரி இந்த மாதிரி வியர் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். ஓகே, அப்படி அதை தாண்டி அவங்களுக்கு அப்படி தோணி இருக்குன்னா அப்போது நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் தானே அர்த்தம். அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறது தான். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு மீம் நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், ஓகேவா? ஸோ இது வந்து ரிசர்ச் டீம்லேருந்து பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மீம் என்ன அப்படின்னா, நீங்களும் கௌரியும் இருக்கிற மாதிரி தான் ஒரு மீமு. அண்ட் இந்த மீம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட ஃபோட்டோ, இதை ரிசர்ச் பண்ணி நீங்கள் நானே 4-5 தடவை பார்த்துட்டேன். எங்கள் ரிசர்ச் டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரிசர்ச் டீம், அதனால தான். ஆமாம். அண்ட் இந்த மீம் வந்துட்டு பார்த்தீங்களா? இது பார்த்தேன், இதுதான் ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் நிறைய பேர் அந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. கான்ட்ரவர்சிஸ் பயங்கரமாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. அது க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறது தான். பட் அதை இது சொல்கிறதுலாம் தப்பு இல்லை. பட் ரொம்ப சீரியஸாக இது பண்ணி ஒரு ஃபால்ஸான விஷயத்த வந்து இது பொய்யினே தெரியாமல் நம்புறது, அது வந்து தப்பான விஷயம் இல்லை. அது நம்புறது வந்து அது பாவம் தானே. அவங்களுக்கு என்னன்னு தெரியாமல், உண்மை தெரியாமல் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தான் சொல்கிறேன், நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் கண்டிப்பாக. அண்ட் ஆஃப்டர் மூவி யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி உங்களுக்கு கிரிட்டிக்காக சொன்னது, நீ பண்ணது தப்புன்றது யார் சொன்னா? ஏன்னா அப்ரிஷியேட் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், மூவி பார்த்துட்டு கிரிட்டிக்காக சொன்னதுன்னா நான் சொன்னேன் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அவங்களுமே வந்து இதில் எதுவுமே நான் பார்க்குற வரைக்கும் அப்பா அவர் எவ்வளோ பெரிய அப்படிங்கும்போது அப்பா வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதில் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுவாங்க. அவங்களே சொன்னது வந்து நல்ல இதுவாக தான் பர்ஃபெக்டாக பண்ணிருக்கே, இதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் உனக்கு வந்து இதை விட இதுவாக பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். இதுக்கு மேலே நீயா பண்ண தான் உனக்கு ஏறும், நீ உன்னோட இது ஃபுல்லாக பண்ணிட்ட, இதுக்கு மேலே உன்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. பட் டப்பிங்கில் மட்டும் உனக்கு மாடுலேஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, வீட்டுக்கு ரொம்ப செல்ல பையன், யாருக்கு ரொம்ப க்ளோஸ் நீங்கள்? அப்பாக்கா அம்மா? 3 பேருக்கும். நான் அப்பா அம்மாவோட அக்காவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே, ஆமாம். ஸோ நிறையா வந்து அக்கா வந்து கைட் பண்ணியிருக்காங்களா, விஸ்காம் எடுக்க சொன்னது அந்த மாதிரி விஷயம்லாம்? இல்லை, அது நான் தான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி சினிமா போக போகிறேன்னு சொன்னேன். அதுக்கும் வந்து கைட் பண்ணுறத விட சப்போர்ட் தான் பண்ணாங்க. எல்லாமே ஏன் முடிவு தான். ஸோ அதனாலேயே வந்து நம்ம நல்ல யோசிச்சு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம வந்து அப்போ ஒழுங்கான முடிவு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு எடுக்க ஆரம்பித்ததுனால தான் வந்து எனக்கு என்ன 19 வயசு தான் ஆகுது. ஆனால் நான் வந்து இப்போ என் வயசில் இருக்கிறவங்களோட நான் கொஞ்சம் அதிகமாக தான் யோசிப்பேன். ஓகே, அண்ட் இந்த படம் எந்தெந்த இடத்துலலாம் ஷூட் பண்ணாங்க உங்களை வச்சு? கும்பகோணம், தஞ்சாவூர், சென்னையில் ஒரே ஒரு ஷாட். அந்த ட்ரிஷா மேம் வரும்போது திரும்பி பார்க்குற மாதிரி. நீங்கள் இன்னும் படம் பார்க்கல? ஆமாம், பார்க்கல, அதனால் தெரியாது. அண்ட் அடுத்ததான் நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடுவோம். ஓகே, என்ன அப்படின்னா, நான் ஒரு சில படத்தோட பேர்லாம் வந்து சிட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சிச்சை நான் வந்து கீழே போடுறேன். நீங்கள் ஒரு படத்தோட பேரை பிக்கப் பண்ண போகிறீங்க. படத்தோட பேர் சொல்லக்கூடாது, படத்தை பற்றி என்கிட்ட வந்துட்டு அதில் நடித்த ஹீரோயினை பற்றி சொல்லக்கூடாது. பட் அதை கதையை நீங்கள் சொல்லணும் உங்கள் ஸ்டைலில். பிகாஸ் நீங்கள் வந்து விஸ்காம் ஸ்டூடெண்ட். கதை, அந்த படத்தோட கதையை சொல்லணும். அது வந்து முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான், எல்லாமே லவ் பேஸ்டு ஸ்டோரிஸ். ஓஹோ,
ஏன்னா 96ல ஆமாம். அதனால. ஸோ இங்கே போடுறேன், ஒரு ஒரு படமும் இருக்கும் உள்ளுக்குள்ளார. ஸோ யூ கேன் பிக்அப். ஓகே, அது எந்த படம்ன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். 6 படமும் நான் தான் அங்கே செலக்ட் என்ன லுக்கு அப்போ திரும்புங்க. ஓகே, பையன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கா அப்படியே. இந்த படம் நான் பார்த்தேனானே தெரியலையே, இது நான் வேற சீட் எடுத்துக்கிறேங்க. அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு எனக்கு அந்த படத்தை கன்வே பண்ணோம். ஹீரோ மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, யாருன்னு தெரியலையே. மாட்டிக்கிட்டீங்களா? தமிழ் சினிமா பார்க்கறது இல்லை அப்போனா நீங்கள்? சரியா, பழைய ஒரு கொஞ்சம் இது படம், கொஞ்சம் பழைய படமா? இருங்க நான் இது எடுக்கிறேன். ஓகே, அடுத்தது எடுத்துக்கோங்க, அது ஓரமாக வச்சுருவோம். என் ராசிக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது ஓகே. இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணோம். பட் ஆனால் டயலாக் சொல்லக்கூடாது, ஹீரோ பேசக்கூடாது, ஹீரோயின் பேசக்கூடாது, கதையாக சொல்லலாம் என்கிட்ட. அதாவது சார் பார்த்தீங்கன்னா இப்போது ஓப்பன் பண்ணால் ஹீரோவை காட்டுறோம், ஓப்பன் பண்ணால் ஹீரோவை காட்டுறோம். அவர் எப்படின்னா ஒரு இந்த காலேஜில் கொஞ்சம் ஒரு தைரியமான ஆள். ஓகே, அப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு தப்புனா தட்டி கேட்கறது, அடிக்கிறது, கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணுறது. பட் அதையே ஹீரோய்க்கு போய்கிட்டு இருக்கு. சொல்லிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. அவங்க யாருன்னா ரொம்ப வந்து ஒரு அடக்கமான ஒரு 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 ஐயர் வீட்டு ஒரு பொண்ணு, இந்த மாதிரி. ஓகே, ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு. ஓகே, அவங்க மேலே இவர் வந்து காதலில் விழுந்துடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம லவ் ட்ராக்கையே காட்டுறோம். அந்த பொண்ணை இவர் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுறாரு, ஒத்துக்க வைக்கிறாரு, அப்படி இப்படின்னு. அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை, வீட்டில் பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு. அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவரை பிடிச்சி ஒரு 180 டிகிரியில் திருப்பி கல்லில் கொண்டு போய் மோதி விட்டுறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. இதுக்கு மேலே கண்டுபிடிக்கலன்னா தமிழ் சினிமா ஆடியன்ஸ்லாம் சும்மா விட மாட்டாங்க. அண்ட் பாலா அவர்கள் இயக்கிய சேது படம், கரெக்டா? சூப்பர் ப்ரோ. அடுத்த படத்துக்கு போயிடலாமா? பரவாயில்லையே, கதை பயங்கரமாக சொல்கிறாப்புலையே. எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ரோ டேரக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா ப்ரோ? இருக்குது, பட் இப்போது எனக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை. சத்தியம், இவ்வளோ ஓப்பனாக ஒத்துக்கிற ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மக்கள்? கிடையாது. அடுத்த கதை பார்ப்போம். இது எப்படின்னா, நம்ம ஹீரோ, ஓகே, அவர் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பணக்கார வீட்டு பையன். ஹீரோ பணக்கார வீட்டு பையன், அதிசயமாகுது. தமிழ் சினிமாவில் படம் வந்துச்சா? ஓகே. ஹீரோயினை பார்க்குறாரு, நார்மல் கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது ஹீரோயினை பார்க்குறாரு, லவ்வில் விழுறாரு. அவர் சொல்கிறாங்க, ஹீரோயினுக்கு எப்படின்னா 3 அண்ணன். 3 பேருமே மோசமானவங்க. ஐயோ, இது வந்து பிரபுவோட படம். ஐயா, அதில் கூட பணக்கார கிடையாது. சொல்லுங்கள். அப்படி 3 அண்ணனுங்க. அந்த இவங்க லவ் விஷயம் வந்து அண்ணனுங்களுக்கு தெரியுது. அப்போ அவங்க ரொம்ப எதிர்ப்பு காட்டுறாங்க, அடிச்செல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து கூட்டிகிட்டு ஓடிடுறாரு. பழைய படம். பழைய படமா? கொஞ்சம். ஓகே, கூப்பிட்டு ஓடிடுறாரு. ஓகே. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் அங்கே இது பண்ணிருக்காங்க, ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்படிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களே முடிவெடுத்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 2 பேர் வீட்லேயும் பொண்ணு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து உனக்கு நான் பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் பத்திரிக்கை வைக்கணும்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே தான் ட்விஸ்ட்டு. அங்கே போய் அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க, பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு. ஓகே, லவ் அண்ட் லவ் ஒன்லி அப்படின்ற புக் மூலியமா ஆரம்பிச்ச காதல் கதை, காதலுக்கு மரியாதை. ரைட்டா? சூப்பர் ப்ரோ. அண்ட் சூப்பர் ஸ்டார்ட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டி, பிடிக்காத ஒரு குவாலிட்டி. என்னங்க பிடிக்காதவர்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும். பிடிக்காத ஒரு குவாலிட்டி. சூப்பர் ஸ்டார் கிட்ட வந்து பிடிச்சதுன்னா வந்து சிம்பிளிசிட்டி. அது அவரை விட சிம்பிளாக நான் வந்து யாரையுமே பார்த்ததில்லை இது வரைக்கும். ஓகே. அவ்வளோ ஒரு என்ன இவர் இப்போது சூப்பர் ஸ்டார்னு தெரியாதவங்களுக்கு இவரை பார்த்தா வந்து ஒரு நார்மல் இது மாதிரி இருக்கார். அவ்வளோ சிம்பிளாக ஒரு இது இல்லை. ஒரு யாருக்கிட்டேயும் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுறது, சிரித்து பேசுறது. அவர் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து போய் சைலண்ட்டாக உட்காந்துடலாம், அப்படிலாம் கூட பண்ணலாம், அது கூட தப்பு இல்லை. ஆனால் எவ்வளோ ஒரு சிம்பிளாக இருக்கார். அதனால தான் வந்து அவர் மேலே இவ்வளோ ஹைட்டில் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கேள்வி வந்துட்டு, ரொம்ப ஜாலியான பர்சனாக இருக்கீங்க. ஆமாம், ரொம்ப ஜாலியான பர்சனாக இருக்கீங்க. பட் அந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரிலாம் லுக்கெல்லாம் இருந்திருக்குமாமே, கேள்விப்பட்டேன். சீரியஸ்ன்னு இல்லை, ரொம்ப கொஞ்சம் சட்டிலாக நடிக்கணும். இந்த மாதிரி மெத்தட் ஆக்டிங் கிளாஸ்லாம் போனீங்களா? இல்லை, கிளாஸ் எல்லாம் போகல. கௌரி கிளாஸுக்கு போனாங்க. அவங்களே சொன்னது என்னென்னா, நடிக்க வந்து சொல்லித்தரல, நீ எப்படிலாம் வந்து ஆக்ட் பண்ண சொல்லித்தரல, ரியாக்ட் பண்ண தான் சொல்லி தந்தாங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ நானும் நம்புறது அதுதான், நடிக்க வந்து யாராலையும் சொல்லித்தர முடியாது.
நீங்களா வெளியே போய் பார்த்து அதை வந்து உங்கள் ஸ்டைலில் பண்ணுறது தான் வந்து நீங்கள் பண்ண தான் எதுவாக இருந்தாலும் வரும். ஸோ நானும் அதுதான், நான் ஒரு 3-4 வருஷமாக கண்ணாடி முன்னாடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால தான் வந்து ஓரளவுக்காவது சரி ஓகே இவங்கெல்லாம் பார்த்து பரவாயில்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்காவது பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் இருந்திருக்காங்க. அண்ட் அப்பா வந்து ஒரு அந்த காலத்துலேருந்தே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பர்சன். உங்களை எப்போ சைல்டு ஆர்டிஸ்ட் கேட்டு நான் மாட்டேன்லாம் சொல்லியிருக்காங்களா அப்பா? இல்லை, கேட்டதில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடிலேருந்தே ஆக்டிங் தான் பிடிக்கும்னு சொல்கிறேன். சைல்டு ஆர்டிஸ்ட்டாக கேட்டிருந்தா அப்போயே போயிருப்பேன். ஸோ யாரும் கேட்டதில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அப்படியே லைஃப்பை ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் வந்து பண்ணலாம், நீங்கள் ஹீரோவாக பண்ணலாம். நிறைய படம் சொல்லுவேன், ஏதாவது ஒரு படம் சொல்லிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு படம் இந்த படம் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கணும், நான் பண்ணலாம். தமிழ்லையா ப்ரோ? நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்காக தான் ப்ரோ, ஹாலிவுட் லெவலுக்கு நான் போகணும்னு ஆசையாக இருக்குது. பட் நான் வேண்டாம், தமிழ் ஆடியன்ஸ் வச்சு தளபதியே சொல்லலாம். தளபதியில் எனக்கு எப்படின்னா எனக்கும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. அதனால நான் வந்து மம்முட்டி சாரோட ரோல் தான் இவர் சூப்பர் ஸ்டாரோட நடிக்கணும். ஓகே. அதனால் நான் அவரோட ரோல் பண்ணிடுவேன். வேறு என்ன படம் அந்த மாதிரி நிறைய, இப்போ லவ்வுங்கிறத விட்டு வெளியே வந்தால் அது மாற்றின படங்கள்லாம் நிறைய இருக்குது ப்ரோ. அது மாதிரி நிறைய படம் நான் சொல்லுவேன். ஓகே. அப்படி பார்த்தா வந்த எல்லா நல்ல படத்தையும் நானே பண்ணிருக்கணும்லாம் சொல்லுவேன். செல்ஃபிஷ்னஸ் தானே எல்லாம். அண்ட் பிரேம் அண்ணா அவர் வந்து ஒர்க் எப்படி வாங்குவார் ஒரு பர்சன்ட்? ஒர்க் வந்து அவர் சில்லாக இருப்பார். அதனால் அவர் வந்து வாங்குற மாதிரி இல்லை. அவரை சுற்றி இருந்தால் நீங்களே நல்லா பண்ணுருவீங்க. அப்படி ஒரு பர்சன் அவர். பாசிட்டிவாக இருப்பார். நம்ம டென்ஷன் ஆக்க மாட்டார். டென்ஷன் ஆக்கலைன்னா கூலாக நம்ம இப்போ தனியாக இருக்கும்போது சில பேர் நல்லா பாடுவாங்க. ஆமாம். ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஏற்றி விட்டு படபடன்றுச்சுன்னா பாட முடியாது, இது என் பெஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட இருக்கும்போது தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பெஸ்ட்டாக பண்ணிடலாம் யாராக இருந்தாலும். ஓகே. அண்ட் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்டே ஆகணும். கேட்டேன். ஃபஸ்ட்டு ஷாட்டு எத்தனை டேக் ஆகுங்க? ஃபஸ்ட்டு ஷாட்டு ஒரே டேக் தாங்க. அந்த இது திரும்பி பார்க்குறது தானே. அதில் இல்லை அது இருந்தாலும் வந்து மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ணிருக்கணும் நம்மள. ஆமாம். இல்லை, மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒரு அந்த நான் பண்ணதில் ஒரு 25% சிங்கிள் டேக் தான் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 50% வந்து 2 இல்லை 3 டேக்ஸு இப்போ முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 25% இருக்குது, அதுதான் கொஞ்சம் டேக் போச்சு, நிறைய டேக். ஆமாம். அதுலேயும் வந்து எப்படின்னா நடிக்கிற மாதிரி சீன்ஸ் இல்லை. சில இதில் பாடி லாங்குவேஜ், ஒரு இதில் வந்து இப்படி லைட்டாக குனிஞ்சுக்கிட்டு எழுந்து பார்க்குற மாதிரி தான் சீனு. அது என்னடா சீனு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு தான் வந்து நான் பண்ணதுலேயே நிறைய டேக் போச்சு. அவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க சில டைம், அது வந்து அமைஞ்சிரும். அமையலைங்கிறப்போ நம்ம வந்து அதை பண்ணிட்டே இருக்கணும் அது வர வரைக்கும். அப்போ தான் வந்து அந்த மாதிரி ஒரு இது சின்ன சின்ன விஷயமா பார்த்து தான் இது வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே. வீட்டில் தான் உட்காந்துருக்கோம், அதனால் ஓப்பனாக அது கேட்கலாம். ரியல் லைஃப் ஜானு யாராவது இருக்காங்களா? இருந்தாங்க. இல்லை இப்போ இருந்தாங்களா? ஆமாம். இல்லை. ஆமாம். இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஃபோன்லாம் வந்துச்சா அவங்கள்ட்டேருந்து? பேசினாங்க. ரொம்ப அது சந்தோஷமாக இருந்தது. அதான் இந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி இல்லாமல் சொல்கிறாங்களே, கால் பண்ணல நேராகவே வந்து சொல்லிட்டாங்க. நிறைய அதனால் சந்தோஷமாக இருந்தது. ஓகே. ரீஜாயினிங் ஏதாவது அப்பலாம் நான் முடிவு? நம்ம அப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டோம். அதனால் சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, பிரிஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதனால் திரும்ப இது பண்ண வேண்டாம். ஓகே. எப்போ வந்த காதல் அது ப்ரோ? ஸ்கூல் டேஸ்? 2 வருஷம் இருக்கும். ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே. ஒரு நடுவில் காலேஜில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது? இப்போ நடந்து போனால் செல்ஃபி கேட்க? ஆமாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே போனேன் காலேஜுக்கு, ரொம்ப நாள் கழிச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போனேன். செல்ஃபிலாம் எடுக்க என்னடா பரவாயில்லையே அப்படின்னு அவ்வளோ ஒரு அப்போ ரீச் ஆகிருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர், ஏன்னா ஒரு 2-3 பேர் எடுத்தால் சரி ஓகே, அவங்க நிறைய பேர் சுற்றிலாம் நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃபாலோயர்ஸ் இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் உருவாக்கியிருப்பாங்க. அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் என்னவாக இருக்குன்றதை கேமரா பார்த்து சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே சொல்லுவீங்களா? இல்லை முதல்ல ஒர்க்கு தான். ஏன்னா இப்போதைக்கு எதுவும் போகிற மாதிரி இல்லைண்ணா அந்த சைடு. முதல்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும், ஏன்னா எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு தோணுச்சுன்னா ஓகேன்றோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் அம்மாவுக்கு பிடிக்கணும், அம்மா அப்பா அக்காவுக்கு பிடிக்கணும். பட் அம்மாவுக்கு பிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு. எனக்கு நான் நினச்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்கள் ஒரு மம்மி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், வந்த உடனே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லை, அப்பா அக்கா வந்து ஏன் இஷ்டம்னு பார்ப்பாங்க. ஓகே. அம்மா தான் எது கரெக்டுன்னு பார்ப்பாங்க. அதனால்
அம்மாவுக்கு பிடிக்கணும். எல்லாமே ஒரு லாஜிக் தானே. அண்ட் பார்த்துக்கோங்க மக்களே, இது நீங்கள் வந்து டிவியில் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இவரை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இவருக்கு பிடிக்காதும். ஓகேவா? ஸோ இவர் நேரம் வந்துட்டு 96 உடைய ராம் குட்டி விஜய் சேதுபதி இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு நம்ம கூட இன்டர்வியூ எடுத்தார். அண்ட் அந்த இன்டர்வியூ ரொம்ப ஜாலியாக போச்சு. நிறைய படங்களோட கதையெல்லாம் சொன்னார். ஃபியூச்சரில் டேரக்டர் ஆவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபேஸ்னால் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ, உங்கள் படத்தில் வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் மூவிஸ். கங்க்ராச்சுலேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 1S சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.